வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இது ஃபினிஷிங்கான ஆம்பிளிஃபையர். இது இன்றைக்கி ஃபினிஷிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு ஜேசிபிக்காக நம்ம ஃப்ரெண்டு தான். இது பார்த்திங்கன்னா மூவானூருக்கு நம்ம ஃப்ரெண்டு அண்ணனுக்கு நம்ம ஃப்ரெண்டு அவருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஜேசிபிக்காக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும். பாருங்கள் ஒயர்லாம் எந்த அளவுக்கு சால்ட்டிங் அடிச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு எந்த ஒரு சோல்டிங்கோ குதிக்கிறதோ எந்த ஒரு இதாகனாலும் ஒயர் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒயரு கட் ஆகிறது, அந்த ஹம்மிங்ஸு இந்த மாதிரிலாம் வராது. இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்லாம் இம்போர்ட்டோட யூஸ் பண்ணியிருப்போம். ஒயரிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பக்காவாக இருக்கும். பவர் சப்ளை ஒயர் எந்த அளவுக்கு போட்டிருக்கோன்னு பாருங்கள். 1.5 போட்டிருக்கோம். அவுட்புட் எடுக்கிறதும் 1² mm ஹெவி ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். காப்பர் கம்பியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம ஃபினிஷிங்கை பாருங்கள் எப்படி பக்காவாக இருக்கும். தெளிவான ஃபினிஷிங்கு, நீட்டாக இருக்கும் எல்லாமே. எந்த ஒரு உங்களுக்கு ஹம்மிங்ஸோ நாய்ஸோ எந்த இதுவுமே வராது. பக்கா ரிசல்ட் இருக்கும். இது மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெறும் 2700 நம்ம ரெடி பண்ணி தரோம். இது வெளியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ண சொன்னீங்கன்னா 3000 3500 அந்த ரேஞ்சில் கேட்பாங்க. நம்ம வெறும் 2700 இது ரெடி பண்ணி தரோம். கன்வெர்ட்டர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை இது அசம்பிள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும், ஒயரிங் லைன் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் லைன் அடிக்கிற வீடியோ, எங்கெங்கே எவ்வளோ பவர் சப்ளை எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பக்காவாக உங்களுக்கு வீடியோவில் தெளிவான விளக்கத்தை தரேன். நம்ம சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.